ஃப்ரண்ட் பூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பராசக்தி படத்தோட அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ வந்து இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து டைரக்டர் வந்து சுதா, அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன், அதர்வா, அப்புறம் வந்து ரவி மோகன்லாம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ். ஸோ இதுல வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷோட இது வந்து 100வது படமா. எப்படா அவ்வளோ படத்தை போயிட்டு நம்ம திடீர்னு பார்க்க வந்து செம்ம ஷாக்கா இருக்கு. என்னடா 100 படம் அதுக்குள்ளேயே மியூசிக் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்பதான் ஏதோ வந்த மாதிரி ஆடுகளத்துல நம்ம பையனை பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து 100வது படம்ன்ற மாதிரி இருக்கு. எனக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. உண்மையிலே இப்ப நான் அனிருத்லாம் தான் நிறைய படம்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சோம். ஆனா வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பட்டுன்னு 100வது வந்துருச்சு. ஆக்சுவலா எல்லாருமே வந்து செம்ம சந்தோஷமா இருக்காங்க ஜிவி பிரகாஷ் ஃபேன்ஸ். 100வது படம் வந்து செம்மையா இருக்கும். எப்படி இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் வந்து சூப்பரா போட்டுருவாரு மியூசிக். இந்த ஆடுகளத்திலயும் சரி, இந்த சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படத்துல எல்லாம் வந்து வேற லெவலா இருக்கும். மெலோடியில இருந்து குத்து சாங் வரைக்கும் நல்லா சூப்பரா போட்டிருப்பாரு ஜிவி பிரகாஷ். அதே மாதிரி இது 100வது படம் வேற கொஞ்சம் எஃபர்ட்லாம் போட்டு பயங்கரமா போட்டு வைப்பாரு கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ்லாம் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட்னு. இல்ல வந்து எப்படின்னா கதை வந்து சுதா வந்து நார்மலாவே வந்து பயங்கரமா எடுப்பாங்க. அவங்க வந்து இறுதி சுற்று, அதுக்கப்புறம் சூரியரை போட்டுலாம் படம்லாம் எடுத்திருக்காங்க. அந்த படம்லாம் வந்து வேற லெவலா இருக்கும். உண்மையிலேயே செம்ம கதை இருக்கும். ஸ்கிரீன் பிளே, டைலாக்லாம் வந்து சூப்பரா எழுதுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்கும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அல்ல இது வந்து எந்த மாதிரி கதையா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்க, இந்த டீசர் எல்லாம் பார்க்க வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அப்புறம் வந்து அந்த லுக் அதெல்லாம் பார்க்க வந்து விண்டேஜ் மாதிரி இருந்தது. விண்டேஜ் கதை மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. சாங்கும் மேபி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா பார்க்கவும் லுக்லாம் வந்து சூப்பரா இருக்கு. டீசரும் வந்து நல்லா செம்மையா பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஆனா வந்து இந்த படம் வந்து என்னன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. உங்களுக்கு ரிலீஸ் ஆக போது நம்ம தளபதி விஜய் வர போறார் ஜனநாயகன் படத்தோட. அந்த தைரியத்துல வந்து எப்படி இந்த தைரியம் வந்தது தெரியல. இவங்களுக்கு வந்து நம்ம கிளாஷ் பண்ணலாம், நம்ம விஜய் கூடயே கிளாஷ் பண்ணலான்ட்டு எந்த தைரியம் வந்தது தெரியல. இவங்களுக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்கு. பார்த்தா போய் ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயனுக்கு கண்டிப்பா வந்து கட்ஸ் வந்து பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா வந்து அவ்வளவு பெரிய படத்தோட வந்து இவர் கிளாஷ் விடுறாருன்னா ரொம்ப மாசான ஆக்டர் தான் இவரு. ஏன்னா வந்து எந்த தைரியத்துல அவர் விடுறாருன்னா கண்டிப்பா இந்த லாஸ்ட் இந்த 2 படம் வச்சுக்கோங்களேன், அமரனும் சரி அதுக்கப்புறம் மதராசியும் சரி, சரியான ஹிட். அமரன்லாம் வந்து 350 கோடி கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மதராசி படமும் வந்து 150 கோடி மேல போயிடுச்சு. அதனால வந்து இவருக்கு வந்து ஒரு கட்ஸ் ஒரு இது வந்துச்சு, ஓப் வந்துச்சு போல, நம்பிக்கையெல்லாம் வந்துச்சு போல. பாத்துக்கலாம் எது இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பாத்துக்கலாம் என்ன ஆனாலும் அப்படின்ற மாதிரி இவரு இருக்காரு, பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு ஃபேன்ஸும் நார்மலாவே வந்து ஃபேன்ஸும் செம்ம ஜாஸ்தி, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய இருக்கு அவருக்கு. அது இல்லாம வந்து இப்ப எடுக்கிற படம்லாம் வந்து ஆக்ஷனும் சரி, காமெடி, அந்த எமோஷனல் எல்லாமே கலந்து பயங்கரமா பண்றாரு. சிவகார்த்திகேயன் growth வந்து வேற லெவல் ஆயிடுச்சு. அதனாலதான் வா பாத்துக்கலாம், கிளாஷ் விட்டுக்கலாம், யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இறங்குறாரு போல. இதுல ஒரு ரவி மோகன்லாம் இருக்காரு. அவரும் வந்து நல்லா, அவருக்கும் ஃபேன் பேஸ்லாம் நிறைய ஜாஸ்தி, அவருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ மேபி இந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் அதர்வாவும் இருக்காங்க. அதர்வாவுக்கு வந்து பசங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி, பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் கலந்து பார்ப்போம், கலந்து விடுவோம். அதே மாதிரி சுதாக்கும் வந்து அவங்க டைரக்ஷன்ல, ஸ்கிரீன் பிளே, டைலாக்லாம் வந்து அதுக்கு ஒரு தனி பேஸ் இருக்கு, அவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் கலந்து போட்டு வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பராசக்தியோட டீம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா வந்து ஜனநாயகன் அப்போ வந்து இந்த மாதிரி படம்லாம் விட்டா கண்டிப்பா வந்து ஓடாது. ஏன்னா வந்து லாஸ்ட் படம் நம்ம விஜய்க்கு ஓடுமா என்னான்ட்டு டவுட் தான். எப்படின்னா சிவகார்த்திகேயனா ஓகே தான், ஆனா கூட ரவி மோகன், அதர்வா அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. டைரக்டரும் நல்ல பெரிய டைரக்டர் தான் அவங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சிங்கிள் எப்படி இருக்கு, ப்ரோமோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு பொங்கல் அப்ப இந்த படம் வரலாமா வரக்கூடாதா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க.